பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், கன்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ, அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ, நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள். இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதே வார்த்தை தான் இன்னைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்றார். கன்மலையின் மேல் அப்படிங்கும்போது பாறைகள் மேலே குதிரை ஓட முடியுமா? பாறைகள் மேலே உழ முடியுமா? அப்படின்னா அங்கே நடக்காது, கூடாது, சாத்தியமே இல்லாத ஒன்று. அதைத்தான் நீங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. இதை இன்னொரு விதமாகவும் நாம் பார்க்கலாம். கன்மலை அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட உங்கள் குதிரைகளை வச்செல்லாம் பாய்ச்சா பலிக்காது. நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக வேணால் இருக்கலாம், எவ்வளோ வசதி படைத்த ஆளாக வேணால் இருக்கலாம். இந்த சீமோன் கூட பேதுருவை பார்த்துட்டு, பேதுரு ஆண்டவருடைய வல்லமையினால் அங்கே அதிசயங்களை செய்யும்போது, எனக்கு இந்த வரத்தை கொடு. ஏன்னா அந்த சீமோன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிச்சுக்கிட்டு, பெரிய மந்திரவாதியாக காண்பிக்கிட்டு, மக்களை ஏமாற்றிக்கிட்டு, மக்களை பயமுறுத்திக்கிட்டு, தான்ற ஒரு அகங்காரத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. உடனே பேதுரு பண்ணுகிற அந்த அதிசயங்கள்லாம் பார்த்துட்டு, உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீமோன், பேதுருவே நீ என்ன பண்ணு, எனக்கு இந்த வரங்களை கொடு, இந்த பரிசுத்த என்கிட்ட கொடு, எனக்கு எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்க அப்படின்னு அங்கே கேட்குறாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, உன் பணம் உன்னோட நாசமாக போட்டும், ஆண்டவரை நீ என்ன விலைக்கு வாங்கலான்னு நினைக்கிறியா? இப்பெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு பேதுரு பயங்கரமாக கடுமையாக பதில் கொடுப்பார். அதை போலத்தான் இங்கே ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்கிறாரு, இங்கே பாய்ச்சா பலிக்காதுப்பா. நீ எவ்வளோ கோடி கோடியாக வச்சுருந்தாலும் பாய்ச்சா பலிக்காது. கோடி கோடியாக நான் ஏக்கர் வச்சுருந்தாலும் பாய்ச்சா பலிக்காது. ஏன்னா நீ நீதியையும் நியாயத்தையும், நீதியை என்ன பண்ணிட்ட, நியாயத்தை கசப்பாக்கிட்ட, நீதியை எட்டியை போல மாற்றிட்ட, நஞ்சாக மாற்றிட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறார். நம்மளை பார்த்து தான் இன்றைக்கி சொல்கிறார். இஸ்ரவேலர்களை பார்த்து அப்போ சொன்னாலும், ஆமாம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். இன்னுமே அவங்க உணராது இருக்கிறார்கள். அதே போல தான் இன்றைக்கி நம்மை பார்த்து சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் சொல்லி, இன்னைக்கு அப்படி தானே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி உண்மையை எவ்வளவுக்கு எவ்வளவு மறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மறைக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது நன்மையை மறைக்கிறதற்கு, நன்மை இல்லாமல் போகணும் என்று அதற்கான காரியங்களை செய்கிறதற்குத்தான் இன்னைக்கு அதிகமாக நாம் முற்பட்டு கொண்டிருக்கிறோம். தீமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. நன்மையை மறைத்து கொண்டே இருந்தால் நன்மை மறைந்து போயிடுமா? அது ஒரு நாளும் மறைக்க முடியாது, மறையவும் மறையாது. அதே போல் இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் மாற்ற முடியுமா? அது சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, வெளிச்சத்தை இருளாக்கிடலான்னு. வெளிச்சம் வந்தாலே இருள் ஓடி போயிடும். அப்போ எங்கேருந்து வெளிச்சத்தை இருள் மூட முடியும்? ஒரு இருளான இடத்துல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா, அந்த இருள் ஓடி போக தான் செய்யும். இது பாசிபிளான ஒன்றே கிடையாது, இம்பாசிபிள். அதைத்தான் இன்னைக்கு செஞ்சிட்ருக்குறீங்க. இருளான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இருளான காரியங்களை செய்து கொண்டு நாங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறோம், வெளிச்சமான காரியங்களை செய்துட்ருக்கோம், தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்துட்ருக்கோம் சொல்கிறீங்க. எதுலேயுமே உங்களிடத்துல நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. மனிதரிடத்துல பாரபட்சம், தேவனிடத்துல பாரபட்சம், குடும்பத்தில் பாரபட்சம்,
வேலையில பாரபட்சம். எங்க உங்களுடைய நீதி இருக்குது? எங்க ஒரு நியாயம் இருக்குது? எங்க உங்களிடத்துல உண்மை இருக்குது? எதுவுமே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கசப்ப தித்திப்பாவும், தித்திப்ப கசப்பாவும். இப்படியெல்லாம் மாற்றிட்டா நம்ம காரியத்த சாதிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்னைக்கு வேணா நடைமுறைகள் அப்படி இருக்கலாம். கிறிஸ்தவர்கள ஒடுக்குற மாதிரி தெரியலாம், அடிக்கிற மாரி தெரியலாம், துன்புறுத்துற மாதிரி தெரியலாம். ஏன் உயிரிழந்திருக்கலாம். எவ்வளோ வேணா இருக்கலாம். ஒருத்தன் இந்த மண்ணுல விதைக்கப்பட்டானா, அது அவனைப் போல 10,000 பேர் எழும்பி வருவான். அது யாருக்குமே தெரியல. ஏன் இப்படி அடிச்சு கொன்னு எத்தனையோ ஆண்டு காலமா செய்துட்டு இருக்கிறாங்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன ஆயிருக்கிறாங்க? குறைந்து கொண்டே போகிறாங்களா? இல்ல வளர்ந்து கொண்டே போகிறாங்களா? இந்த கேள்விக்கான பதில உங்களிடத்திலே நான் விட்டுர்றேன். இதுதான் விஷயம். ஆனா நெனச்சிட்டு இருக்கிறாங்க. நீதிய மறைச்சிரலாம், நியாயத்த மறைச்சிரலாம், மதமாற்ற தடை சட்டம்னு சொல்லி நீதிய மறைச்சிரலாம், நியாயத்த மறைச்சிரலாம், உண்மைய மறைச்சிரலாம், இயேசுவ மறைச்சிரலாம். ஒரு நாளும் முடியாது. ஒரு நாளும் முடியாது. சாத்தியமே கிடையாது. அப்படி யாராவது எண்ணம் வைத்திருந்தா இன்னையோட மனம் திரும்பணும். சாத்தியமாகாத ஒன்று. தெய்வத்தை யாராலாவது மறைக்க முடியுமா? அது நடக்கிற கதையா? ஆனா அப்படிதான் நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அவரோட பிள்ளைகள புடிச்சு அடிச்சுட்டா, ஒடுக்கிட்டா, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா, மதமாற்ற தடை சட்டம்னு சொல்லி தவறான ஒரு பொய்ய சொல்லி, உண்மைய மறைத்து, ஜெயில்ல போட்டா அதோட முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஜெயில்ல போட்டாலும் அங்கேயும் ஆண்டவருடைய வார்த்தை பேசும். அங்கேயும் வெளிச்சம் வீசும் அவர்கள் மூலமா. நான் சொல்லுகிறது எல்லாமே ஆண்டவரை பிரதிபலித்து வாழ்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை இமிட்டேட் பண்ணி வாழ்கிறவர்கள். அவர்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பவுலு, சீலாவ தூக்கி கொண்டு போய் ஜெயில்ல தான் போட்டாங்க. அங்க போட்டு கழுமரத்தில கட்டி வச்சாங்க. ஆனா 2 பேரும் ஆண்டவர பாடி துதித்து ஆராதித்ததுல ஜெயில் கதவெல்லாம் புட்டுக்கிட்டு போயிடுச்சு. அங்க இருக்க காவலாளி பயந்து வந்து, "ஐய்யய்யோ! என்னடா இது எல்லாம் போயிடுச்சு. சரி தப்பிச்சுட்டாங்க போல இருக்குன்னு" அவன் தற்கொலை பண்ணி சாகப் போறான். அப்பதான் அவங்க 2 பேரும் சொல்றாங்க, "எப்பா நாங்க எங்கும் போல. இங்க தான் இருக்கிறோம். அதுதான் நீதி, அதுதான் நியாயம், அதுதான் தேவனுடைய நியாயம்." அப்படி ஒரு காரியத்தை செய்கிற ஒரு ஆண்டவர். அதனால இதெல்லாம் ஈஸியா மறைச்சிரலாம், ஒண்ணுமில்லாம பண்ணிரலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வரவே வரக்கூடாது. வந்தாலும் புரோஜனம் அல்ல. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. இப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை முறைகள்ல இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்க பண்றது எல்லாம் நியாயத்துக்கு கசப்பானத செய்றீங்க. நீதிக்கு நஞ்சானத செய்றீங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள்ட்ட உண்மையே இல்லையேப்பா! எந்த இடத்துலயுமே உண்மை இல்லையே! நீதி இல்லையே! நியாயம் இல்லையே! அப்படின்றது தான் ஆண்டவர் இங்க கேள்வியாக நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.